அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு வழி இல்லாம வெளியில இருந்து எய்டு போட்டு வருது. பசியோட வந்து தட்டி ஏந்தி நிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் வந்து சுட்டு இதான் வீரமா வந்து? இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து நிறுத்தீங்கல்ல, அவன் வந்து ஈஸியா 4 மிசைல தூக்கி போட்ட உடனே பயந்து போய் ஓடுங்கல்ல. அதுக்குள்ள நீ வந்து ஹார்மோஸ திறந்து விட்டுட்டு, ஐயா சாமி அப்படின்னு சரண்டர் ஆகல அப்படின்னா, உன்ன ஒரு வழி பண்ணிருவேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து எங்க பண்ணு பார்ப்போம். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உன்னுடைய பவர் கிரிட் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சுட்டேன். மொத்த ஈரானும் வந்து இருளில் மூழ்கி இருக்கும். அவர் என்னைக்காவது ட்ரம்ப் வந்து தான் சொன்ன சொல்லுல இருந்து விரலாம நேர்மையா கரெக்டா ஸ்ட்ரிக்டா இருந்துக்கிறாரா? இன்னைக்கு அடிக்கிற அடி இதுவரைக்கும் அமெரிக்கா என்ற பிம்பம் இருக்குல்ல, அது பலூன் அப்படின்னு சொல்லி வெளியே தெரிஞ்சு உடைஞ்சு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டட் எல்லாம் ஓகே தான். அதுக்கு கிட்டத்தட்ட நிகரான ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து 10,000 ட்ரோன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட 50,000 ட்ரோன்ஸ் இருக்கு. அப்ப நீ வந்து உன் வேலையே வந்து ஒரு 20,000 குழந்தைகளும் 20,000 பெண்கள், அதுக்கப்புறம் வந்து அப்பாவி ஆட்கள். நீ வந்து தைரியமான ஆம்பளையா இருந்தா ஹமாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அடி, உன்னை யாரும் ஒன்று சொல்ல போறது. இது வரைக்கும் அங்க அரபு நாடுகள் அடிச்சாங்கல்ல, மக்கள் வாழ்ற இடத்தை எதாவது அடிச்சாங்களா? ஒன்று அடிக்கல. ஆனா இதுல வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க, மக்கள் வாழ்ற இடத்துலயும் அடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா வந்து மக்களோட மக்களா கலந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அது போக வந்து அமெரிக்கன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் அவங்களோட சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்கதான் அடிச்சாங்க. அப்பதான் 5 நாள் சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அதுவே வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ளஸ் அடிக்கிறதுக்கான ஆயுதங்கள் இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு வேணும். இங்கே எல்லாம் எம்டியாக கிடக்கு, நீ அடிச்சுட்டே இருந்தா திருப்பி என்னால் தாக்க முடியலையே, அதுக்கு எனக்கு லீவு வேணும். ஆனால் லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சொல்லி முடித்த உடனே அடுத்த நாள் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டியூனியர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ். சார், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர், பொதுவாக ஒரு போரை வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு சந்தோஷம் தான் இருக்கும். ஆனா இங்க சில பேருக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கு, அதே ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சொன்ன மனுஷன் அப்படிப்பட்டவர். என்ன சொன்னா, ஒரு 5 நாளைக்கு வந்து நாங்க போர் நிறுத்தம் பண்றோம், நாங்க வந்து சண்டை போட மாட்டோம், ஒரு 5 days ஸ்கூல் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்ட பிறகு போர் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காரு ட்ரம்ப் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, பிடிவாதம் அழிவியே தரும், அமெரிக்காவின் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்க தவறினால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும், ஈரானின் பிடிவாதம் அந்த நாட்டிற்கே பெரும் அழிவை தரும் அப்படின்னு இன்டர்நேஷனல் லீடர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறது? ட்ரம்ப் வந்து இன்டர்நேஷனல் லீடர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இடையில ஒரு சின்ன வார்த்தையை போட விட்டீங்க. என்ன சார்? இன்டர்நேஷனல் காமெடி லீடர். சார் என்ன சார் ஒரு லீடர் சார் அப்படி சொல்லாங்களா? நான் லீடர்னு சொன்னா, இன்டர்நேஷனல் சொன்னா எல்லாம் ஓகே தானே? ஓகே. ஆனா அவர் நடந்துக்கிற விதம் பார்த்தா, இப்ப நீங்க இந்த இது கேட்டீங்கல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி பிடிவாதம் வந்து அழிவே தரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல,
அப்போ என்ன, சரி நாங்கள் வந்து நீங்கள் இதுக்கு 15 அம்ச கோரிக்கை கொடுத்துருக்கோம், அதை ஒத்துக்கிட்டு சமாதானப்படுத்துக்கு வரல அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த வடிவேலு காமெடி தான். எங்க சொல்லு, நீதான் வந்து தைரியமான ஆச்சே, எங்க அடி வந்து அடி பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே நிலைமை. நம்ம இது இது காமெடி சீனை வந்து ஒரு மீம்ஸ் மாதிரி, ட்ரோல் மாதிரி இது வந்து அப்படியே பேசுறோமே ஒழிய, ஆனா நீங்க அந்த படத்துல அந்த காமெடி நடந்த இதுக்கும், இவரு அமெரிக்கா வந்து இங்க பண்ற ஒரு இதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்ல. அவ்ளோ காமெடி இருக்கு அங்க. சோகமான காமெடி அது வேற விஷயம். ஆனா என்ன அது அப்படின்னா வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, விவேக் படத்துல ஆமா. சொல்ற மாதிரி. அது என்ன அப்புறம் ஏன் கண்ணீர்? அது வலி. அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாரி, இது கடைசில வந்து பார்த்தா, விவேக்கும் வடிவேலும் தான் வந்து ட்ரம்ப் அண்ட் நெதன்யாகு இந்த இது கூட்டத்துல வருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன ஒண்ணு, அவர் என்னைக்காவது ட்ரம்ப் வந்து தான் சொன்ன சொல்லிலிருந்து பிறழாம நேர்மையா, கரெக்ட்டா, ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கிறாரா? இல்ல சார், இது வரைக்கும் இல்ல தான் சொல்லி இதுவரைக்கும் இல்லல்ல. அப்ப வந்து அவர எப்படி நம்ப முடியும்? அதாவது 2025ல அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. ஓகே. அப்போ ஓகே. இந்த மாரி எங்களுக்கு கோரிக்கை இது, எங்களோட டிமாண்ட் இது, இப்படி இப்படி பண்ணணும் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே, திடீர்னு வந்து இஸ்ரேல் பயங்கரமா வந்து குண்டு போடுறான். அப்புறம் இஸ்ரேல் மேல இவங்க திரும்ப மிசைல் அனுப்புறாங்க. அ ஏன் மிசைல் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டு கிளம்பணும்ல. அதோட ஓடுதளத்த அடிச்சாங்க. ஏகப்பட்டது வந்து திடீர்னு எதிர்பாராம இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்து B2 பாம்பர்ஸ் வச்சு BU-152 அந்த இது ஆ பங்கர் பஸ்டர் அந்த குண்டு. ஓகே. அதெல்லாம் போட்டு 3 இடத்துலயும் வந்து ஒரு 12 குண்டு, 14 குண்டு, 12 குண்டு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு அ எதிர்பாராத அந்த மாரி போட்டு, அப்போ பேச்சுவார்த்தை நீ வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டே முதுகுல குத்துவியான்னு வரும்ல. அது 2025ல. 2026ல பிப்ரவரியில பேச்சுவார்த்தை முதல்ல வந்து ஓமான்ல 1 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெனீவால 1, ஜெனீவால 2, அப்புறம் ஜெனீவால 3. ஃபர்ஸ்ட், செகண்ட் 2ம் ஃபெயிலியர். சரியா வரல. 3 கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நாங்களும் கொஞ்சம் இறங்கி வரோம், நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க அப்படின்னு நம்பிக்கை வருது. அடுத்த மார்ச் 2ஆம் தேதி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டு, பின்னாடி இருந்து 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில சுமூகமா, ஓரளவு சுமூகமா எட்டிரும், பிரச்சனை இல்ல அப்படின்னு வர நேரத்துல பிப்ரவரி 28ஆம் தேதி 900 குண்டுகளுக்கு மேல அதுல பங்கர் பஸ்டர்லாம் சேர்த்து போட்டு அந்த தலைவர், ஐஆர்ஜிசி தலைவர், அப்புறம் உளவு பிரிவு, இது ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு அவ்வளவு பேர் 48 பேர் கூடியிருந்த இடத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்கி எல்லாத்தையும் கொன்னு, அது இல்லாம பக்கத்துல 168 ஸ்கூல் பிள்ளைய ஒண்ணு என்னடா பண்ணுச்சு? அப்போ நீங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைகளை அடிப்பீங்க. அதுக்கு டீச்சர்ஸ் சம்பந்தமே இல்லாம ஸ்கூலுக்கு படிக்க போன பிள்ளைய வந்து உன்னை என்ன பண்ணுச்சு? இதே தான் வந்து அவன் நெதன்யாகு வந்து காசால வந்து பண்ணிட்டு இருந்தான். எத்தனை 36 ஹாஸ்பிட்டல் மொத்தம் காசால. அதுல 30 ஹாஸ்பிட்டல் வந்து தரமட்டமாக்கியாச்சு. இன்னும் 6 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து போகாம, இது போகாம எல்லாத்தையும் தடுத்தாச்சு. அந்த கான் யூனிவர்ஸ் அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா? அந்த கேட்டு அதுல இருந்து. அப்ப நீ வந்து உன் வேலையே வந்து ஒரு 20,000 குழந்தைகள், 20,000 பெண்கள், அதுக்கப்புறம் வந்து அப்பாவி ஆட்கள். நீ வந்து தைரியமான ஆம்பளையா இருந்தா ஹமாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அடி. உன்னை யாரும் ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. உன்னைய வந்து அடிச்சான்ல, புடிச்சு போனான்ல, நீ ஹமாஸ் அடி. ஹமாஸ் ஆட்கள் இவெல்லாம் ஹமாஸ் ஐடென்டிஃபை பண்ணி 10,000 பேரை தூக்குல போடு. இல்ல நடுத்தருவுல வச்சு சுடு. யாரும் ஒண்ணும் கேட்க போறதில்ல. ஏன்னா அவங்க உன் பார்வையில அவங்க தீவிரவாதியா? தீவிரவாதி தான். அவன அடி. குழந்தைகள என்ன பண்ணுச்சு? கர்ப்பஸ்திரீகள் எல்லாத்தையும் வந்து போட்டு மிதிச்சு, கொன்னு, சுட்டு, அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு வழி இல்லாம வெளியில இருந்து எய்டு போட்டு வருது. பசியோட வந்து தட்டி ஏந்தி நிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் வந்து சுட்டு. இதான் வீரமா வந்து? சார், அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் அமெரிக்காவும் 5 நாள் போர் நிறுத்தம் நாங்க ஸ்டாப் பண்றோம்னு சொன்ன பிறகும் ஈரான் மறுநாளே வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க சார். இல்ல அது தொடர்ச்சி. அது வந்து அதுக்கு சம்மந்தம் இல்ல. அதாவது இவிங்க வந்து எது பேசுறது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. ஒரு மனித குல துரோகிகள் இவிங்க. நான் ஏன் சொல்றேன், எனக்கு வந்து ஈரான் சப்போர்ட்டோ, இஸ்ரேல் சப்போர்ட்டோ, அமெரிக்கா சப்போர்ட்டோ அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு பார்வையாளரா பார்க்குறேன். நீங்க வந்து காசால இந்த போடு போட்டீங்கல்ல, சரி. அதுக்கப்புறம் இங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து சம்மந்தம்லாம் வந்தேல்ல. இவன் தான் ஏற்கனவே 20 வருஷமா நீ எப்பேர்ப்பட்ட ஆளு, என்னென்னலாம் நடக்கிறத பூரா பார்க்குறான்ல. பார்த்து அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணதுல இருந்து, மிசைல் டெக்னாலஜில இருந்து, ட்ரோன்ல இருந்து எல்லாத்தையும் டெவலப் பண்றான்ல. இவ்வளவு தூரம் வந்து அவன் டெவலப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆனா, அத வந்து தெரியாம, இவனுடைய பலம் என்னன்னு தெரியாம,
திடீர்னு வந்து அந்த பெருந்தலைகளை பூரா அடிச்சுட்டா உடனே வந்து பயந்து போய் ஐயோ எனக்கு வந்து காப்பாத்துங்கன்னு வருவாய் செய்வாங்க. இன்னைக்கு அடிக்கிற அடி இது வரைக்கும் அமெரிக்கா என்ற பிம்பம் இருக்குல்ல, அது பலூன் அப்படின்னு சொல்லி வெளியே தெரிஞ்சு உடைஞ்சு சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. சரி, அமெரிக்காவோட பலம் என்ன? ஒண்ணு, உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஷிப்ஸ் அந்த கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இதுல 90 ஏர்கிராஃப்ட் ஃபிளைட்டை வந்து கொண்டு போக முடியும். இன்னொரு இதுல 100 110 ரெண்டு சேர்த்தா 200 ஃபிளைட்டை கொண்டு போக முடியும் ஏர்கிராஃப்ட் கேரியர். அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு டெஸ்ட்ராயர், ஒவ்வொரு டெஸ்ட்ராயரும் அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆயுதங்களோட. அப்புறம் ஒன்றுக்கு மினிமம் 3 டெஸ்ட்ராயர், அது போக எக்ஸ்ட்ரா டெஸ்ட்ராயர் மட்டும் 12 டெஸ்ட்ராயர் கப்பல்கள். அது போக ஒரு 96 என்னமோ வெர்டிக்கல் சம்திங் சொல்லியிருந்தாங்க, டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து நிறுத்திங்கல்ல, அவன் வந்து ஈஸியா 4 மிசைலை தூக்கி போட்டோம்னா பயந்து போய் ஓடுங்க இல்ல. அதான் என்னோட கேள்வி அதான் சார். நீங்க கேளு, சொன்னீங்க கேளு. அமெரிக்கா வந்து பலம் தெரியாம மோதிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா பத்தி சொன்னீங்க. இப்ப ஈரானோட பலத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னங்கன்னா வந்து இப்ப கூட அமெரிக்காவோட ஆபிரகாம் லிங்கன் கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்ட்ட வந்து அதிநவீனமயமான பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. முக்கியமா கியாம் 180 இது வந்து புரட்சிகர காவல்படி உருவாக்கி இருக்காங்க. அந்த ட்ரோன் மூலமா தான் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது பார்த்தா என்னென்ன ஏவுகணைலாம் இருக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. ஷாகித் ட்ரோனே இவங்க தான் உருவாக்குனது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல. ஷாகித் ட்ரோனே இந்த ஐஆர்ஜிசி இருக்குங்கல்ல, அவங்க தான் ஐயாம. ஷாகித் ட்ரோன் தான் இருக்குல்ல டாப். ஓகே, 129 136 140 இருக்கிறதுல டாப். ஓகே, இவங்க கையில வந்து ட்ரோன் டெக்னாலஜி டாப்ல இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலை விட அப்படி பாக்குறாங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. என்ன, ஒரே ஒரு வித்தியாசம் தான். அமெரிக்காவோட எம்கியூ ரீப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோன் வந்து ரொம்ப ஹைலி சொபிஸ்டிகேட்டட், எல்லாம் ஓகே தான். அதுக்கு கிட்டத்தட்ட நிகரான ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து 10,000 ட்ரோன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட 50,000 ட்ரோன்ஸ் இருக்கு. இவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகம். ஏன் மாஸ். ஓகே, நமக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க வந்து, சில நேரத்தில் வந்து கொசு கடிக்குதுன்னா 1 2 கடிச்சா பிரச்சனை இல்லை, 100 கொசு மொத்தம் வந்து கடிச்சா நம்மளால தாங்க முடியுமா? முடியாது. அடிக்கலாம். ஒரு கத்தி குற்ற வழியில அது கொடுக்கும். அப்போ ஒரு எலி வருது, ஒரு 1 2 எலினா கட்டையை வச்சு கவிச்சு அடிச்சு முடிச்சிடலாம். ஒரு 500 எலி வந்து நம்மளை வந்து முக்கியது அப்படின்னா எதை நீ அடிப்பீங்க? அப்போ மாசா வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த மாஸ் வந்து இவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்களோட அயன் டோம் சிஸ்டம் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை சிம்பிளா ஒன்னொன்னா அனுப்பிச்செல்லாம் நம்மளால வந்து வெற்றி கொள்ள முடியாது அப்படின்ட்டு மாஸ் ப்ரொடக்ஷன்ல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு பக்கம் மிசைலா இருக்கட்டும், சிம்பிளா உள்ள மிசைல் எல்லாமே, எந்த குரூஸ் மிசைலா இருக்கட்டும், அந்த ஹைப்பர்சோனிக்கு சூப்பர் சோனிக்கு, அது போக வந்து இது பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, இன்டர்கான்டினென்டல். ஓகே, இது எல்லாமே வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். அவங்க கையில் வந்து 1000 மிசைல் இருக்கு அப்படின்னா இவங்க கையில் வந்து 5000 மிசைல். அப்போ நம்மளோட பலமே, நம்ம பலவீனம் என்ன? டெக்னாலஜியில் அவங்கள விட உயர்ந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. அமெரிக்காவோட டெக்னாலஜி விட, இஸ்ரேலோட டெக்னாலஜியோட உயர்ந்ததா நம்ம கையில் இல்லை. அது வந்து நம்மளோட பலவீனம். அதை எப்படி பலமா மாத்துறாங்க? ஆனா நம்மகிட்ட வந்து அவன்கிட்ட 1000 இருக்குன்னா நம்மகிட்ட 5000 இருக்கு. அவங்க 1000 வச்சு நம்ம 2000 அடிக்கட்டுமே, மிச்சம் 3000 நம்ம கையில் இருக்கு. ஸோ அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் இவங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய F-35 F-15 F-16 வருது இல்லையா, அது வந்து ஒரு உயர்ந்த ரக ஃபைட்டர் ஜெட். ஆனா என்ன சொன்னாங்க, என்ன படம் காமிச்சது வந்து எந்த ஒரு ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியா இப்படியான்னாங்க. ஒரு 3 F-15 வந்து அடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் F-35 வந்து ஃபுல்லா அடிக்காம ஓரளவு அடிச்சு கீழே இறங்கி ஒரு மாதிரி நில குழஞ்சு போயிருச்சு. அப்புறம் முந்தா நாள் வந்து இன்னொரு F-35 அடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு வகை. நீங்க கேட்ட கேள்வி இருக்குல்ல, USS ஆபிரகாம் லிங்கன், அது வந்து இந்த 5 நாள் போர் நிறுத்தம் சொன்னாங்கல்ல, இந்த போர் நிறுத்த பேசிட்டீங்க வந்து கரெக்டா இருக்கும். எப்படின்னா 48 மணி நேரம் உனக்கு டைம் தர்றேன், டேட்டம், அதுக்குள்ள நீ வந்து ஹார்மோஸை திறந்து விட்டுட்டு ஐயா சாமி அப்படின்னு சரண்டர் ஆகலை அப்படின்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து எங்க பண்ணு பார்ப்போம், என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உன்னுடைய பவர் கிரிட் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சினேன், மொத்த ஈரானும் வந்து இருளில் மூழ்கி இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நீ அடி, நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய டீசலேஷன் பிளான்ட், தண்ணி இருக்கு இல்லையா, கடல் நீரை உப்பு நீரை நல்ல தண்ணி ஆக்குறது, டீசலேஷன் பிளான்ட். ஏன் அவ்வளோ சொல்கிறோம்னா, நமக்கு வந்து சென்னைக்கு வந்து டீசலேஷன் பிளான்ட் வச்சுக்கலாம், ஒரு 2 பிளான்ட் இருக்கு, 2யும் தாக்கிட்டா சென்னைக்கு தண்ணியே வராது. அப்படின்னா மக்கள் வந்து
தாகத்திலையும் இதுலயும் வந்து செத்துல போவாங்க. அது போக பவர் கிரிட் இருக்குல்ல, துபாயில, அபுதாபில, சவுதியில, கத்தார் இதுன்னு சொல்லி எடுத்து அடிச்சோம்னா அங்க வந்து பவர் இல்லைன்னு என்ன நடக்கும்னு வச்சுங்க. அங்க முழுக்க முழுக்க வாழ்க்கை வந்து பவர் இதை வச்சுதான் ஓடுது. ஏன்னா 50 மாடி, 100 மாடி, 120 மாடி, ஹையஸ்ட் டாலஸ்ட் டவர் 165 மாடி. அதுல 100 மாடி கட்டடமே துபாயில எக்கச்சக்கமா இருக்கு, அபுதாபில இருக்கு, எல்லா அந்த உள்ள ஜிசிசி கண்ட்ரில நிறைய இருக்கு. ஓகே, 20வது மாடியில இருந்து அவசரமா கீழே இறங்கணும், இந்த கரண்ட் இல்ல, என்ன செய்வீங்க? சரி, இப்போ வந்து 80வது மாடியில இருக்கவங்களுக்கு தண்ணி வரணும், கீழ இருந்து பம்ப் பண்ணணும், கரண்ட் வரல, எதுவுமே நடக்காது. பெரிய சிக்கல போய் விட்டுரும். யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அதை வந்து ஏற்கனவே வந்து அடிச்சதா சொன்னாங்க, 4ஆம் தேதி வாக்குல அடிச்சதா சொன்னாங்க. வெளியே போயிட்டாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் படலையே அப்படின்ட்டு. ஆனா டேய், தைரியமான ஆள் அந்த வந்து படுறான்னு பின்னாடியே ஓடுற மாதிரி ஓடிட்டாங்க. வடிவில் காமெடி பண்ணி முந்த அந்த ஏரியாவுக்கு வாடகை. இது வந்து கவுண்டர் பண்ணி காமெடி. ஓ. வீட்டுல வந்து பொண்டாட்டிட்டு நல்ல உள்ள அடி வாங்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வெட்டி போடுவோம், உன்னைய வெட்டி போட்டு வீட்டு விட்டு ஓடுவான் வந்து. அது மாதிரி இந்த யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு, ஒரு 350 கிலோமீட்டருக்கு வந்துச்சு. வந்த உடனே இவங்க அடிச்சேன்னு சொல்லி ஐஆர்ஜி சொல்றாங்க. நம்ம வந்து எப்படின்னா அமெரிக்கா சொல்றது பொய், ஈரான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. 2 பேருமே பொய் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த மக்களை வந்து கூல்படுத்துறதுக்காக, அந்த மக்களை வந்து எரப்ட் ஆகி டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகே, இது வந்து போர் சமயத்துல உண்மையை வந்து எந்த நாடும் சொல்லாது. அதுக்கு வந்து ஈரானும் விதிவிலக்கு இல்லை, யுஏஇ விதிவிலக்கு இல்லை, இந்தியா விதிவிலக்கு இல்லை, பாகிஸ்தான் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனா இப்ப அடிச்சிருக்காங்க சும்மியாவே, ஏன்னா அமெரிக்கா மறுக்குது. இல்ல அப்படிலாம் வீடியோ வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எல்லாம் ஏஐல விட்டுருக்காங்க அப்படின்னாங்க. என்ன சொன்னாலும் சரி ஓகே இவ்வளவுதானே, இன்னும் ஒரு வாட்டி அடிக்கிறோம், நீ 1000 கிலோமீட்டர் போயிருக்கல, இன்னொரு வாட்டி அடிக்கிறோம், அடிச்சுட்டு நான் வீடியோ வெளியிடுறோம் அப்படின்னு முந்தா நாள் அடிச்சதை வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதுல என்னன்னா அவ்வளோ பெரிய கப்பல் படாரு முங்கம்லாம் செய்யாது, ஆனா என்ன தடுமாறி போயிடும். அது என்ன ஆகும்னா யூஸ்லெஸ் ஆயிரும். அதாவது அந்த கப்பல் வந்து எதுக்கு, என்கிட்ட இவ்வளோ பெரிய கப்பல் நகரும் நகரம் மிதக்கும் நகரம் அப்படின்னு 5700 பேர் உள்ள இருக்கிறதா சொல்றாங்க யுஎஸ் அப்ரஹாம் லிங்கன்ல. அப்புறம் யுஎஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் அதுக்கு அடுத்தது. இப்போ இது வந்து வந்தாங்க, இப்போ திரும்ப முந்தா நாள் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த 5 நாள் போர் நிறுத்தம் வந்து அவன் தான் சொன்னான். இல்லை அவன் சொல்றது சும்மா நம்ம ஜாலியாக பேசுறதுக்காக. யாரு, நம்ம ஒரு ட்ரம்ப் தான் சொன்னார் வந்து நான் 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. இல்லை சரி ஓகே 5 நாள் நான் வந்து ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிவ் மீ லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி. ஆமா, ப்ளீஸ் கிவ் மீ லீவ் ஃபார் 5 days. பை த டைம் ஐ வில் அரேஞ்ச் ஆல் மை எக்யூப்மெண்ட்ஸ் டு ரீஃபில் இன் த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ப்ளீஸ் கிவ் மீ 5 days அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்கள் வந்து என்கிட்ட எதுவும் பேசலை, இந்த போர் நிறுத்தத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு கேட்காத, எங்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. சரி, ஈரான் சொன்னான்னு பார்த்தா அந்த பக்கம் இஸ்ரேல் வந்து அதான் எனக்கு அதான் ஒன்று புரியல. இப்போ அமெரிக்கா சொல்ற ஈரான் மறுக்குனா ஒரு நான் சரி நீங்க சண்டை போறீங்க, இவர் தானே இஸ்ரேலினோட நண்பன், நான் ஃப்ரெண்டுக்காக தான் சண்டை போறேன்னு போனாரு. அவரே சொல்றாரு இல்ல இவர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கா, அதுக்கு நாங்க வந்து இந்த அது அவங்க நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு லீவ் லெட்டருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி இவன் பேர் போட்டாயா அப்படி இருக்கு. இப்ப என்ன என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரானோட கேஸ் ஃபீல்டை வந்து இஸ்ரேல் அடிச்சாங்கல்ல, அடிச்ச உடனே அங்க ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு அப்படின்னு அப்படி ஒன்று அது மாதிரி ஒரு மாதிரி பேசுவார்ல, ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், அது வந்து வி செட் நாட் டு அட்டாக் அப்படின்னு சொல்லி இதை சொன்னார். எந்த விதமான அந்த பவரோ அல்லது டீசலேஷன் பிளான்ட்டோ அல்லது ரிஃபைனரிஸோ அல்லது ஸ்டோரேஜ் பிளான்ட், முக்கியமான நாள் தானே, க்ரூட் ஆயில் வரணும், ஸ்டோரேஜ் பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும், ரிஃபைன் பண்ண பெட்ரோல் கேஸ்லேருந்து எல்லாத்தையும் இது ஸ்டோரேஜ் பண்ணணும். அப்புறம் வாட்டர் இருக்கு இல்லையா, மக்களுக்கு தேவைப்படுற வாட்டர், அதோட இண்டஸ்ட்ரி, அது இல்லாமல் பவர் ப்ரொடக்ஷன், இந்த நாளை வந்து தொடாதேன்னு சொல்லியிருந்தா வந்து இதில் கேஸ்ல அடித்தாங்க. அங்கே அடித்த உடனே இது அடித்தாங்க கத்தாரில் 20% மொத்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகி 20% டேமேஜ் ஆச்சு. ஸ்டாப் இல்லை, மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 20% ஏரியா ப்ரொடக்ஷனில் ஏரியா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதை இனி சரி பண்ண ஒரு 5-6 வருஷம் ஆகுமா, அதுக்கு சில லட்சம் கோடிகள் செலவாகும். ஓகே, அது யாரோடது அப்படின்னா அமெரிக்காவோடது. அமெரிக்கா ஷேர், அது அமெரிக்கா கம்பெனிகள் உள்ள இங்கே ஷேர். இப்போ இங்கேயும் கத்தாரை வந்து அடிக்கல, அடிச்சது ஒரு மறைமுகமா அமெரிக்கா. என்ன ஆமா, என்ன ஒன்று இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. என்ன ஒன்றுன்னா இப்போ இந்த பக்கம் ஈரான்,
இந்த பக்கம் ஒரு பெரிய ஐலாண்டா வந்து கத்தார். ஓகே. இதுல 2க்கு இடையில பெர்ஷியன் கல்ஃப் கடல் இருக்கு. அந்த கடலுக்கு கீழ தான் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல. நமக்கு சிஎன்ஜி, எல்என்ஜிலேருந்து, எல்பிஜிலேருந்து எல்லா கேஸும் வந்து அதுலேருந்து ஒரு ஒரு பை ப்ராடக்ட் தான். ஓகே. அந்த ரா கேஸ் இருக்குல்ல, அந்த அது நேச்சுரல் கேஸ். அது வந்து இந்த கடலுக்கு கீழ வந்து படுகையில இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60, 65% வந்து கத்தாருக்கு சொந்தமானது. ஒரு 35% வந்து 35, 40% வரைக்கும் ஈரானுக்கு சொந்தமானது. அது கீழ உள்ள இடம். அந்த இடத்துக்கு தெரியுமா? கோடு போட்டு இன்னும் சுவரா கட்ட முடியும்? நீ உறிஞ்சுறத உறிஞ்சிக்கோ. உன்னோட ஏரியா எவ்வளவோ இந்த இதுல உறிஞ்சிக்கோ. என்னோட ஏரியாவுல உறிஞ்சிக்கிறேன். அப்ப என்னாச்சு? சண்டை போடும்போது ஒருத்தன் கைய சண்டைய விளக்க வரேன்னு ஒருத்தன் வருவான். 2 பேரும் குத்திட்டு இருக்கும்போது, இவன புடிச்சு கைய புடிச்சுட்டு, "எப்பா வேணாம்ப்பா, வேணாம்ப்பா விட்டுருப்பா" அப்படின்னு ஒருத்தன் கைய புடிச்சுட்டா, இன்னொருத்தன் மூஞ்சில குத்திட்டே இருப்பான்ல. அது மாதிரி என்ன பண்ணிட்டாய்ங்க, ஆ இங்க கத்தார் வந்து கேஸ உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓகே. ஆ இவன் வந்து ஈரான் வந்து கேஸ உறிஞ்சணும். உறிஞ்சும்போது விக்கிறதுக்கு வழி இல்ல. பொருளாதார தடை எல்லாத்தையும் போட்டு அது உறிஞ்சினா சும்மா வச்சிருக்க முடியாது. அப்போ இவன வந்து கைய கட்டி போட்டு, இங்க வந்து உறிஞ்சுற வேகத்த டபுள் பண்ணிட்டாய்ங்க. அந்த டபுள் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னாடி. அது வந்து எப்படின்னா அமெரிக்க கம்பெனி. அதத்தான் அடிச்சிருக்காங்க. அதாவது நீங்க சுத்தி சுத்தி உள்ள பார்த்தீங்கன்னா, அப்பாவி இவ்ளோ டீட்டெயிலா இருக்கு. அதாவது கீழ சம்மந்தமே இல்லாம 60% இடம் வந்து கத்தாருக்கு. 40%னா 40% எடுக்கணும்ல. இவன் வந்து 80% எடுக்க வச்சுட்டு, அவன 20% எடுத்தா கூட விக்கிறதுக்கு வழி இல்லாம வச்சுட்டாய்ங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல, இங்க எங்க அடிச்சா அமெரிக்காவுக்கு வலிக்குமோ, இவன் ரொம்ப மெயினா அரபு நாடுகள், அராப்ஸ் இவங்க வந்து ஈரானோட எதிரிகள் அல்ல. முதலே சொல்றாய்ங்க. இதுவரைக்கும் அங்க அரபு நாடுகள் அடிச்சாங்கல்ல, மக்கள் வாழ்ற இடத்த எதாவது அடிச்சாங்களா? இல்லைங்க. ஒண்ணும் அடிக்கல. ஆனா, அ இதுல வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க. மக்கள் வாழ்ற இடத்திலயும் அடிச்சாங்க. அதுலயும் குறிப்பா வந்து மக்களோட மக்களா கலந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய, அது போக வந்து அமெரிக்கன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் அவங்களோட சிஇஓஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க தான் அடிச்சாங்க. அதான் சார். இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாமா சார்? அமெரிக்கா விட இஸ்ரேலும், ஈரான் ரொம்ப கோவமா இருக்கு. அமெரிக்கா சொன்ன ஸ்டேட்மென்ட்ல நாங்க மறுக்கிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அங்க சமாதானம் பத்தி எதுவும் பேசவே அ இல்லைங்களே? அது என்னன்னா, அந்த கேஸ் ஃபீல்ட் அடிச்சாங்கல்ல, அடிக்கும்போது இவரு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்ல. அதுக்கு பழி வாங்குற விதமா வந்து, இந்த 5 நாள் லீவ் லெட்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு நெதன்யாகு வந்து சொன்னதா ஸ்டேட்மெண்ட் அந்த வருது. ஹெச்எம்ட்ட குடுக்கும்போது இவரு இல்ல, அந்த ஸ்டூடண்ட் இல்ல போல. இல்ல அவ்வளவுதான். நீங்க குடுத்தீங்க. அப்புறம் இவங்க வந்து ஈரான் பார்த்தாங்க. நோனா இந்த பாருங்க சார், இதுல நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. 5 நாள் வந்து இதெல்லாம் இல்ல. இந்த இந்த ஒரு இதுல ஒரு பேங்க் மேனேஜர் சொல்லுவாங்கல்ல. எலி நம்ம படத்துல வெடி நம்ம வடி வச்சு. ஆமா வெள்ளையடிக்க வருகிறோமா? என்ன கொள்ளையடிக்க வர்றியா? வெள்ளையடிக்க வர்றியா? இல்ல சார், நீங்க வந்து 5 நாள் போர் நிறுத்தத்துல வந்து உங்களுடைய இதெல்லாம் சரியில்ல. நீங்க போய் நல்லா திருத்தி எழுதிட்டு வாங்க. உங்க டிமாண்ட் எல்லாம் சரியில்ல. நீ ஒரு 15 டிமாண்ட் சம்மந்தமே இல்ல. நாங்க ஒரு 4 டிமாண்ட் குடுக்குறோம். அத அது என்ன சார் நிபந்தனைகள்? அது அத வேணும்ன்ற. மட்டும் சொல்லிருவோம். ஏன்னா இப்ப சொல்லுங்க. விசாரணை முடிஞ்சிரும். இப்ப எப்படின்னா, அமெரிக்கா நிபந்தனை வந்து ஆ இவங்களும் ஈரான வந்து எல்லா ஆயுதத்தையும் கீழ போட்டு, இத போட்டு அப்படி மண்டியிட்டு, "கும்பிடுறேன் சாமி" அப்படின்னு சொல்லு. நாங்க வந்து ஏத்துக்கிறோம். ஆனா மண்டிட்டது இவரு. ஆனா, அவர்ட்ட போய் கேட்கிறோம். மண்டியிட வச்சிருக்காங்க இப்போ. அப்படி எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ நம்ம ஆபிரகாம் லிங்கன பேசிட்டு இருக்கும்போது மாறிட்டோமா? ஆபிரகாம் லிங்கன் இப்போ அடிபட்டு கடல்ல நிக்குது. ஓகே. அது இப்போ பெரிய அளவுக்கு உபயோகப்படாது. இதுக்கு முன்னாடி யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு அதுல வந்து தீ வந்துச்சு தெரியுமா? ஆமா சார். ஓகே. அந்த தீ வந்தது அங்க லாண்ட்ரில தீ புடிச்சிருச்சுன்னு சொல்லி அமெரிக்கா தகவல் குடுத்தது. ஆனா, இப்ப சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஓகே, ஒரு வீடியோ வந்து வெளிய வந்துருந்துச்சு. அப்புறம் தகவல் வந்துருந்துச்சு. என்னன்னா, இவங்களோட ஈரான் சம்பந்தப்பட்ட ஹவுத்திஸோ அ மிசைல் வச்சு தாக்கிட்டாய்ங்க. தாக்குன தாக்குல அங்க பயங்கரமா உள்ள அடிச்சு தீ பிடிச்சிருச்சு. ஓகே. அத வந்து டோட்டலா மறைச்சுட்டாங்க இப்போ. அத அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர் அங்க அங்க ஒரு 5000 பேருக்கு மேல இருக்காங்கல்ல. அந்த பெரிய ஆபீசர் அவரோட மொபைல்லயே அதிலயே வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து அழகா மூவ்மென்ட்டோட இது வந்து ஏஐ வீடியோ மாரி தெரியல. அது ஃபேக்ட் செக் பண்ணதுல வந்து இட்ஸ் ஒரிஜினல்னு சொல்லி மாரி வந்தது. ஓகே. அந்த ஃபேக்ட் செக்கே ஒருவேள ஃபேக்ட்டான்னு தெரியாது நமக்கு. ஸோ இது வந்து ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு அங்க யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படின்ற கப்பல்ல இங்க F-15, F-16லாம் இருக்கு இல்லையா? அதோட ரெக்கையெல்லாம் உடைஞ்சு, கருகி ஒரு மாதிரி சிதிலமாயி அங்க அவருடைய அதுல ரன்வேக்கு பக்கத்துல நிக்கும்ல, பார்க் பண்ற இடத்துல. ஸோ அத வந்து இதுல வந்து மொபைல்ல நெனைக்கிறேன். அது அழகா அப்படி மூவ் பண்ணி எடுத்திருக்காய்ங்க. மூவ் பண்ணும்போது கையில வச்சு தான் ஷேக் அதெல்லாம் உண்டு. ஓகே. நார்மலா நம்ம கையில வந்து எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம கிம்பிள் போட்டு எடுத்தா தான் வேற. ஓகே. ஆனா இது கையில சாதாரண எடுத்த இத வந்து எல்லாத்தையும் எடுத்திருக்காய்ங்க.
எடுத்து அதை வச்சிருக்கான். அது வந்து லீக் ஆயிருச்சு. அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியாது. உள்ள ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது இவனோட ஹையர் ஆஃபீஸுக்கு ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம். ஏதோ போடுறதுக்கு லீக் ஆயிருச்சு. இந்த எடுத்தாங்க இல்லையா, அந்த பெரிய ஆஃபீஸர் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் விட்டாங்க. ஸோ இது வந்து ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது லாண்ட்ரியில் தீ பிடிச்சது, அதை வந்து ரிப்பேர் பார்க்கறதுக்கு இன்னும் 12லேருந்து 14 மாசங்கள் ஆகும். அது அப்படியே வந்து கரிபியன் இதுக்கு கொண்டு போயிருக்கதா கேள்வி. ஓகே, ஸோ அவன் வந்து நம்ம மிதக்கும் நகரமா இருந்த ஒன்று ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இன்னொரு 14 மாசத்துக்கு வேலை செய்யாது. யுஎஸ் அப்புறம் இங்க 1000 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் அடிக்கிறாயா அப்படின்ட்டு அவனும் போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. ஸோ கடல்ல இருந்து வரக்கூடிய த்ரெட்டு வந்து முடிஞ்சிருச்சா, நிலத்திலேருந்து வரக்கூடிய த்ரெட்டு. அதுல இவங்க பார்த்து பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவன் அத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போட்டு அடிச்சு முடிச்சிட்டாங்க. அல்லது முக்கால்வாசி அடிச்சிட்டாங்க. அதுக்கான பேட்டரி அடிச்சிருக்கான், அல்லது ரேடார் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பழைய மிசைல் எல்லாம் ஈரான் அனுப்பிச்சு விட்டு இருக்கிற ஸ்டாக்கை பூரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. திருப்பி எவ்வளவு தாக்க முடியும்? இப்போ 5 நாள் சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அதுவே வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பிளஸ் அடிக்கிறதுக்கான ஆயுதங்கள் இதை ஃபில்லப் பண்றதுக்கான நேரம் எனக்கு வேணும். இங்க எல்லாம் எம்டியா கிடக்கு, நீ அடிச்சுட்டே இருந்தா திருப்பி என்னால தாக்க முடியலையே, அதுக்கு எனக்கு லீவு வேணும். ஆனா இவ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சொல்லி முடிச்ச உடனே அடுத்த நாள் ஏன்னா ரம்ஜானுக்கு லீவ் தராம அடின்னு அடிச்சாங்க. இது கேட்டோட அன்னைக்கு என்னங்க, கொடுத்துருவாங்களா? அதாவது மனிதகுல விரோதிக்கு வந்து ரம்ஜான் என்ன, பக்ரீத் என்ன, அல்லது தீபாவளி என்ன, அல்லது இல்ல ஈரான் இது சொன்னாங்க என்ன? சார். அவங்க சொன்னாங்க ரம்ஜான்ல நாங்க வந்து நிப்பாட்ட மாட்டோம், எங்களோட வெற்றி தான் எங்களோட கொண்டாடலாம் சொன்னாங்க. அவங்க என்ன அடி வாங்கியிருக்காங்க, தலைவரெல்லாம் போட்டு தள்ளியிருக்காங்க கடைசியில. அதாவது அயத்துல்லா அலி கமனியை போட்டு தள்ளியிருக்காங்க, பெரிய பெரிய தலைகளை போட்டு தள்ளியிருக்காங்க. அப்புறம் கடைசியில வந்து அலி லாரிஜானி அவரை போட்டு தள்ளியிருக்காங்க, ஸ்கூல் குழந்தைகளை போட்டு அடிச்சிருக்காங்க. நீங்க யாரா நீங்க? அப்போ அந்த மனுஷோட ரத்தம் வந்து அவ்வளவு வெறியா, ரத்தத்து மேல உனக்கு அவ்வளவு வெறியா அப்படின்னு வரும் கேள்வி வரும்ல. அதான் சார், இவங்க வந்து இவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க, இன்னொன்னு இவங்க தக்க பதிலடியும் கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த நிபந்தனைகள் வருதுல்ல சார், இந்த நிபந்தனைக்குள்ளே அதான் வருவாங்க. இது சொல்லு நிபந்தனை வந்து அமெரிக்கா சொல்ற நிபந்தனை ரொம்ப சிம்பிளானதுங்க. என்னன்னா, நீங்க வந்து உங்க நாட்டுல என்ரிச்மெண்ட் அப்படின்ற பேரே இருக்கக்கூடாது. டோட்டலா க்ளோஸ் பண்ணிடணும். நம்பர் 1. அதுக்கு போயா வேலையை பார்த்துட்டாங்க. இது ஏன் போயா வேலை பார்த்துன்னா, சான்ஸே இல்லை, நாங்கள் என்ரிச் பண்ணுவோம், பட் நாங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பண்ணுறோமே ஒழிய ஒன்றை மாதிரி அழிவுபூர்வ விஷயத்துக்கு பண்ணலை அப்படின்னு முடிச்சாங்க. ஸோ என்ரிச்மெண்ட்டு இருக்கவே கூடாது. ஏற்கனவே என்ரிச் பண்ணி வச்சுருக்க 440 460 கிலோ 60% என்ரிச் பண்ண யுரேனியத்தையும் நீங்கள் வந்து ஐஏஇஏ அல்ல என்பிடி அவங்கள ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து மிசைல் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி உள்ள மிசைலை பூரா வந்து டெமாலிஷ் பண்ணிடணும். அப்புறம் ட்ரோனு ரெண்டையும். அதுக்கு சான்ஸே இல்லை. மிசைல் வந்து எங்களோட உரிமை, அது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது 15 இதில் டிமாண்டில். அப்புறம் ஹர்மோஸ் வந்து உன் கட்டுப்பாடு கிடையாது, இன்டர்நேஷனல் கட்டுப்பாடு, அதாவது அமெரிக்கா கட்டுப்பாடு அதில் இருக்கும். நீ வந்து அது பேசவே கூடாது, ஓ இடம் இல்லை அப்படின்னா அதுவும் முடியாது. அத சட்டை அது மாப்பிள்ளை தான் சட்டைன்னு சொல்ற அது மாதிரி மாதிரி. கதை. அவன் இடம், ஆனால் அங்கே வந்து நீ பேசக்கூடாது. இன்டர்நேஷனல் யாரு? நான் தான். ஊரே பேசுதுங்க, ஊர்னா யாரா, ஏன் நானே பேசுறீங்க அப்படின்பாங்கல்ல. அது மாதிரி இன்டர்நேஷனல் கட்டுப்பாடு. இன்டர்நேஷனல் யாரு? அமெரிக்கா தான். அந்த மாதிரி இந்த ஹர்மோஸ் வந்து சொல்றேன் எதுவும் முடியாது அப்படின்னு சின்னதா வரிசை உடைய குழுக்கள் இருக்காங்க அங்க. ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹமாஸா இருக்கட்டும், அல்லது ஹவுத்திஸா இருக்கட்டும், அல்லது வந்து கத்தாப் ஐஆர்ஜிசி அப்படின்னு வந்து இதுல ஈராக்ல அப்படி எல்லாம் இருக்கட்டும். அவங்க யாருக்குமே நீ வந்து ஆயுதமோ பண உதவியும் கொடுக்கக்கூடாது. இல்ல, அவங்க வந்து எங்களோட தோழர்கள், அவங்க நான் வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு இவங்க கொடுத்த 15 நிபந்தனைகள் புறங்கையால தள்ளி விட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 நிபந்தனை போட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு யாராவது பேச்சுவார்த்தை வரணும்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் அது மாதிரி எல்லாம் வராங்க. அப்புறம் இப்போ பாகிஸ்தான் கூட ட்ரை பண்ணுறதா கேள்வி. என்ன கொடுத்தாங்க, என்ன 4 நிபந்தனைகள். நம்பர் 1, என்ரிச்மெண்ட், அதை பற்றி நீ பேசக்கூடாது. நாங்கள் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணுவோம், பட் ஆயுதம் பண்ணலை, அதை பற்றி பேசக்கூடாது, என் கையில் இருக்கும். நம்பர் 2, மிசைலை பற்றி எதுவும் பேசவே கூடாது. நம்பர் 3, ஹார்மோஸ் வந்து எங்கள் கையில் இருக்கும். நம்பர் 4, அல்லது நம்பர் 1 வச்சுக்கலாம். நம்பர் 4 தான் நம்பர் 1 வச்சுக்கலாம். இந்த ரீஜனில் இனிமேல் லைஃப் லாங்கா அமெரிக்காவோட த்ரெட் வந்து இங்கே வரவே கூடாது. அதுக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. தப்பி தவறி அமெரிக்கா வந்து இங்கே இந்த தளம் அமைக்கிறேன் இது வைக்கிறேன்னா உடனே நீங்கள் வந்து அடித்து துரத்தணும். அதுக்கு உலக நாடுகள் பூரா, ரொம்ப முக்கியமாக யூரோப்பியன் யூனியன் எல்லாம் கையெழுத்து போடுங்க. நாங்கள் வந்து இது ஒத்துக்கிறோம். அவ்வளோதான். என்ன, அமெரிக்கா வந்து இதை விட்டு துண்டாராம துணிக்கான ஓடியே போயிடணும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி வர்றது கூட யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறது இவன் 4 இது. இந்த 4 ஒத்துக்குவானா?
இவன் 15 ஈரான் ஒத்துக்கறல. சம்மந்தமே அதான் சொன்னேன். இது வந்து கிழக்கு பக்கம் இங்க வா அப்படின்னா, இல்ல நான் மேற்கு பக்கம் தான் போவேன் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்ல. இவன் 15 டிமாண்டு நீ பண்ணிட்டாரு. எனக்கு 4 டிமாண்டு. அதை வந்து அமெரிக்காட்ட சொல்லல. அது வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த ஹெட் பண்ற ஒரு E3 நாடுகள் இது சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஈரான் வந்து இன்னைக்கு அப்பர் ஹேண்ட்ல இருக்கான். ஆனா அதே நேரத்துல ஈரான்ல அழிவும் சாதாரண இல்ல. மக்கள் நிறைய கொத்து கொத்தா நிறைய செத்துருக்காங்க. அதே அளவுக்கு இஸ்ரேலையும் செத்துருக்காங்க. சரிங்க சார். இப்போ வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை பத்தி பல அப்டேட் நியூஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுங்க சார். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.